இக்னோ ஸ்வயம் பிரபா சேனல் மூலம் உங்களை இந்த அறிமுக ஆய்வக ஆன்லைன் கிளாஸுக்கு வரவேற்பு ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இன்ட்ரடக்ஷன் டு எ லெபார்டரி, அறிமுகம் ஒரு ஆய்வகம். இது யூனிட் எதுலேருந்து வருதுன்னா, பாடம் PCHS 183 லெபார்டரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மற்றும் ஆய்வக மேலாண்மை திறன். அது 4 பிளாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளாக்ல லெபார்டரி ஆர்கனைசேஷன், ஆய்வக அமைப்பு, அதுல 4 உட்பிரிவு இருக்கு. யூனிட் 1 இன்ட்ரடக்ஷன் டு எ லெபார்டரி, ஆய்வகத்தை பத்தி ஒரு அறிமுகம். என்னுடைய பேர் டாக்டர் ஜி பாலகிருஷ்ணன், இக்னோ கவுன்சிலர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் கெமிஸ்ட்ரி, விவேகானந்தா காலேஜ், மதுரை, தமிழ்நாடு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி அபவுட் லெபார்டரி. அதுக்கடுத்து கற்றல் முடிவுகள். நம்ம படிச்ச பிறகு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம், இந்த செஷன் முடிஞ்ச பிறகு நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறீங்க, தட் இஸ் கால் எதிர்பார்க்கப்படும் கற்றலின் முடிவுகள். அதுக்கப்புறம் ஆய்வகத்தில் உள்ள பங்கு, உங்களுடைய ரோல் என்ன ஆய்வகத்துல, அறிவியல் என்றால் என்ன, அந்த அறிவியல் எவ்வாறு செய்ய போறோம், அது எப்படி புரிஞ்சுக்க போறோம். அடுத்து வாழ்க்கையில் ஒரு வழியாக அறிவியல், படிச்ச அறிவியலை எப்படி வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ண போறீங்க, வாழ்க்கையிலும் சரி உங்க தொழிலும் சரி அந்த அறிவியலை பயன்படுத்தி அப்ளை பண்ணி அது மூலயமா நீங்க எப்படி வாழ்க்கை பயனுள்ளதாக மாற்ற போறீங்க. அடுத்து ஆய்வக பணியாளர்கள் உங்கள் பணி. ஒரு லெபார்டரியில நீங்க வேலைக்கு சேரும் போது நீங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் வச்சுக்கணும், எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், அது மூலயமா வரக்கூடிய ஜென்ரேஷன் மாணவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், அவனை ஒரு சயின்டிஸ்ட் ஆக்கலாம், ஒரு ஆசிரியர் ஆக்கலாம், ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி மாத்திரம்னா உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். அடுத்து சம்மரி ஆஃப் தி லெக்சர். அடுத்து கேள்வி பதில்கள். ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். நமக்கு அறிமுகம், லெபார்டரி சொன்னாவே, ஆய்வக கூடம் சொன்னாவே நமக்கு வந்து ஒரு முக்கியமான மனசுல வரக்கூடிய என்னன்னா, நம்ம பள்ளி பருவம் தான். பள்ளிக்கூடத்துல மொத்தம் 3 லேப் இருக்கு, 3 ஆய்வகம் இருக்கு. ஒன்னு வேதியியல், இன்னொன்னு அறிவியல், வேதியியல், இயற்பியல் அண்ட் உயிரியல். வேதியியல் சொன்னா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி. இந்த 3 லேபுமே நான் அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா 3 லேபோட அமைப்பும் செய்முறையும் வேற வேற. ஒவ்வொரு லேபும் ஒண்ணுக்கு ஒன்று அமைப்புல ஒரே மாதிரி இருந்தாலுமே அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், நீங்க என்ன புக்ல படிக்கிறீங்களோ அதை தான் நீங்க என்ன செய்றீங்க, ப்ராக்டிகல செஞ்சு பார்க்க போறீங்க. அதை சம்பந்தப்பட்டு படிச்சதையும் ப்ராக்டிகல செஞ்சு பார்க்கறதையும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்க ஃபியூச்சர் ரிசர்ச்சுக்கு ரொம்ப பயன்படும். நம்பர் 2, மற்ற பாடங்கள் சொல்லி பார்த்தோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை தவிர்த்து எண்ணற்ற சப்ஜெக்ட் இருக்கு. யூனிவர்சிட்டி போயிட்டீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஜியாலஜி, ஜியோகிராஃபி. இந்த ஜியாலஜி, ஜியோகிராஃபி சொல்றது வந்து பூமிக்கு அடியில் உள்ள மினரல்ஸ், தாதுக்கள், இதை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு ஜியாலஜி. அண்ட் ஜியோகிராஃபி சொல்றது வந்து பூமிக்கு மேற்பரப்புல உள்ள வாயுக்கள், வளிமண்டலம், இது எப்படி மாறுது, தட்பவெப்பநிலை எப்படி மாறுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கும் ஆய்வுக்கூடம் வேணும். அந்த ஆய்வுக்கூடம் எப்படி இருக்கும்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டதா இருக்கும். வேதியியல், இயற்பியல், உயிரியல் அண்ட் ஜியாலஜி, ஜியோகிராஃபி எல்லாமே ஆய்வத்தின் அடிப்படை நோக்கம் படிச்சதை செஞ்சு பார்த்து அதுல இருந்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும். அதாவது புள்ளியியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், உயிர் வேதியியல், பயோகெமிஸ்ட்ரி, நானோ டெக்னாலஜி, இப்ப எண்ணற்ற லெபார்டரிஸ் இருக்கு. ஆனா லெபார்டரிஸ் மெயின் நோக்கம் நீங்க படிச்சதை தைரியமா செஞ்சு பார்த்து அதுல இருந்து லேர்ன் பண்றதுதான் முக்கியத்துவம். அடுத்து ஆய்வக ஊழியர், உங்களுடைய பங்கு. இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களோட ரோல் மிக முக்கியமானது சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சதை எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி பார்க்கணும்னா ஆய்வு கூடத்துல உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் பீஸ்ஃபுல்லா என்ன செய்யணும்னா நிறைய விஷயம் கத்துக்கிட்டு அதை ஹையர் ஸ்டடிஸ், யூனிவர்சிட்டியோ இல்ல R&D ஆய்வகத்திலையோ பெரிய பெரிய பார்மசூட்டிக்கல் விஞ்ஞானியை மாத்தணும்னா எல்லாம் உங்களுடைய பொறுப்பு. அதனால உங்க பொறுப்பு ஆசிரியர்களுக்கு சரி மாணவர்களுக்கும் சரி ஒரு பாலமாக இருக்கும். அடுத்து ஒவ்வொரு லெபார்டரிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்ப பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த பிசிக்ஸ் லேப்ல வந்து டார்க் ரூம் சொல்லுவாங்க, இருண்ட அறை. அது லைட்டை பத்தி படிப்பாங்க, ஹீட் எனர்ஜி பத்தி படிப்பாங்க. அதே மாதிரி உளவியல், சைக்காலஜிக்கல் லேப்ல பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ரூம் இருக்கும். அவனை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ், என்ன எதனால அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டாரு, அந்த கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்கு தனியா ரூம் இருக்கும்.
ஸோ ஒவ்வொரு வகையான லெபோரட்டரியில ஒவ்வொரு வகையான ரூம் இருக்கும். அது கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப அறிமுகமானது வெட் லேப். எவ்ரிடே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு அந்த அப்பரேட்டஸை கழுவுறதுக்கு தண்ணி தேவைப்படும். அது தண்ணி புழங்குற இடத்துக்கு வெட் லேப் சொல்லுவாங்க. தண்ணி அதிகமாக பயன்படுத்தல வெட் லேப். அதுக்கு அடுத்த லெவல் பண்ண ட்ரை லேப் சொல்லுவாங்க. அதுல இன்ஸ்ட்ருமெண்ட் யூவி விசிபிள் அப்சார்ப்ஷன், எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, சிவி, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தண்ணி இல்லாத ஈரப்பதம் இல்லாத இடத்துல தான் இருக்கணும். அதுக்கு ட்ரை லேப் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு லேபும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ரூம்ஸ் இருக்கு. அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரைட். சார் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வேலை சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்லி நம்பிக்கை உனக்கு ஏற்படணும். நம்பர் 2, மாணவர்கள் இதை செய்வது மூலம் கட்டலாம். செய்வது மூலம் கட்டளை அனுபவிக்க உதவியர்கள். செய்முறை கற்றல்னா லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட். தட் இஸ் செய்வதன் மூலம் கற்றல். இந்த லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றது வந்து அவன் படிச்ச அறிவு வந்து அவன் செய்யறதுனால அவனுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, அவங்க லைஃப்ல மறக்கவே மறக்காது. ஒரு நம்பிக்கை வரும். நம்ம படிச்சதுக்கும் செய்முறைக்கும் படிச்ச அறிவு வந்து செய்முறை கொண்டு போகும்போது வந்து அவன் இன்னும் கொஞ்சம் ஊக்குவித்து அவன் விஞ்ஞானியா மாறதோ, மிகப்பெரிய சயின்டிஸ்டா போறதோ, மிகப்பெரிய R&D லெபோரட்டரியில சீஃபா போறதோ அவன் கையில இருக்குன்னா அது முக்கிய பொறுப்பு நீங்க தான். அடுத்து லாஸ்டா பாத்தீங்கன்னா, எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்ட பிறகு அறிவியல் அணுகுமுறை சயின்ஸ்னா இதுதான், இது எப்படி லெபோரட்டரியில கொண்டு போகணும், எப்படி பண்ணணும், எல்லா விஷயம் கத்த பிறகு அது லெபோரட்டரியோட நிப்பாடக்கூடாது. உங்களோட லைஃப்ல, உங்க டெய்லி லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணணும். உங்க தொழில அப்ளை பண்ணணும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ், சிஸ்டமேட்டிக் என்கொயரி இதெல்லாம் சேர்த்து அது படிப்போட வைக்காம உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணணும், உங்க பிசினஸ்ல அப்ளை பண்ணணும். அதன் மூலயமா உங்களை நீங்க என்ன கொஞ்சம் டெவலப் பண்ணி மென்மேலும் வந்து உயர்ந்த நிலைக்கு அடையணும் தான் இந்த கிளாஸோட முக்கிய நோக்கம். சரி, இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க, அது மூலம் உங்களோட பங்கு என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த அழகை படிப்பது பிறகு உங்களால் என்ன முடியும், ஆய்வக ஊழியர்களின் பங்கை விவரித்து அது ஏன் முக்கியமானது என்பதை விளக்கலாம். உங்க ரோல் லெபோரட்டரி என்ன, அது எவ்வளவு முக்கியமானது, ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சயின்ஸ் தான் என்ன தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி கத்துக்கிறது, எப்படி அதை அப்ரோச் பண்றது, அது எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை நீ தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சயின்ஸை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அது எந்த வகையில லேப் மூலியமா அறிவை பெருக்கலாம். சோ சயின்ஸ்க்கும் அறிவுக்கும் பெருக்கிறதுக்கு உங்க லேப் ரொம்ப முக்கியம். அந்த ஆய்வகத்துல வரக்கூடிய முக்கியமான நோக்கமே சயின்ஸை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கையில தான் வருவாங்க மாணவர்கள். அதை நீங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். அடுத்து அறிவியல் வாழ்க்கை, நீ படிச்ச அறிவியலை வாழ்க்கைக்கு எப்படி அப்ளை பண்ணணும், வாழ்க்கை எப்படி செலவு பண்ணணும், வாழ்க்கை எப்படி நடைமுறைப்படுத்தணும், அது மூலம் வெற்றி எப்படி பண்ணணும்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கலாம். ஆய்வகத்தில் உங்கள் பங்கு திரும்பி என்ன சொல்றேன்னா, லெபோரட்டரி போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஜஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து லெபோரட்டரிக்குள்ள ஒவ்வொரு செயலும் நீங்க வாழ்க்கையில கத்துக்காம ஒரு நாளா கத்துக்கலாம். அது சிறப்பாகவும் செய்ய முடியும். நம்பர் 2, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆய்வகங்கள் ஏன் தேவைப்படுகின்றன தெரிஞ்சுக்கணும். அது ஏன் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் தெரிஞ்சுட்டா போதும், நீங்க சக்சஸ்ஃபுல்லா அர்த்தமுள்ள முக்கியமான உன்னுடைய ரோலை புரிஞ்சுக்கிட்டு உங்க ஜாப்பை சிறப்பா செய்ய முடியும். ஆய்வகம் என்றால் என்ன? காமனா நமக்குடைய கொஸ்டின் என்ன, லெபோரட்டரி மீன்ஸ் வாட்? லெபோரட்டரி சொல்றது என்னன்னா, ஒரு ஆய்வகத்துல என்ன பண்ண போறோம்னா, நீங்க புக்ல படிச்ச எக்ஸ்பெரிமெண்ட், படிப்பறிவு சொல்லுவாங்க. என்ன புக்ல படிச்சீங்களோ அதை லெபோரட்டரியில செஞ்சு பார்க்க போறீங்க. யாரோட கைடன்ஸ் செஞ்சு பார்க்க போறீங்கன்னா, உங்க ஆசிரியருடைய வழிகாட்டல் மூலமா செய்றீங்க. செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆச்சா, அதுக்கு நுணுக்கங்களை தெரிஞ்சு உங்களை நீங்களே எக்யூப் பண்ணிக்கணும். அதுல மெயின் நோக்கம் இந்த பேட்டில் ஆஃப் ஃபீல்ட் சொல்லுவாங்க. ஒரு போருக்கு எப்படி ஒரு போர்க்களம் முக்கியமோ அதே மாதிரி படிக்கிற மாணவருக்கு லெபோரட்டரி சொல்றது மிக மிக முக்கியம். அதான் the laboratories are used for practical work or demonstration that help to explain the support theoretical concept. நீங்க என்ன புக்ல படிக்கிறீங்களோ அதை லெபோரட்டரியில செஞ்சு பாக்குறீங்க. அதை ப்ராக்டிகலா செஞ்சு பார்க்கும்போது உங்களோட நாலேஜ்ல அந்த ப்ராக்டிகல் அழியாது. இன்னொன்னு என்னன்னா, ஆய்வகங்கள் நடைமுறை வேலைகள் அல்லது கோட்பாடு கருத்துக்களை விளக்கவும் ஆதரிக்கவும் பயன்படுகின்றன.
விளக்கம்னா நீ படிச்சதை விளக்கலாம், புரிஞ்சுக்க முடியும். அதை ஆதரிக்கும், ரைட்டா தப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியும். கேஸ் தப்புனா ஏன் தப்பு ஏன் ரைட்டு சொல்லி உங்களால புரிஞ்சுக்கிற சக்தி, அந்த அறிவியல் திறமை எதுல இருந்து வரப்போகுதுன்னா லெபர்டரி செய்யறது மூலமா வரும். சோ அவ்வளவு மட்டும் தானே உங்களுக்கு வந்து ஆய்வகத்துல செய்ய முடியுமா? இல்ல இல்ல. நீங்க ஆய்வகத்துல கத்துக்கிட்ட விஷயத்த உலகத்துல ஏகப்பட்ட லேப் இருக்கு. சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல், நம்ம சமூகத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை நீ சால்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கற்ற பாடத்தை மனிதர்கள் சொல்லித்தரலாம், அவங்களுக்கு நோய்வாய்ப்படாம பாதுகாக்கலாம். செகண்ட் என்ன, மருந்து அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு லெபர்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு பங்கும் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் என்ன வயசுனா லேர்னிங் பை டூயிங் சொல்லுவாங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அது செஞ்சு காட்டுறதுதான் லெபர்டரி. தட் இஸ் கால்ட் லேர்னிங் பை டூயிங். ரைட். இன்னொரு சைனீஸ் லாங்குவேஜ்ல ஒரு சில 3 வார்த்தைகள் இருக்கு. சைனீஸ் மக்கள் சொல்லப்படுது. ஐ ஹியர், ஐ ஃபர்கெட், ஐ see, ஐ ரிமெம்பர், ஐ do, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் பார்க்கிறேன் ஆனா மறந்து போயிடுறேன், கேட்கிறேன் ஆனா நான் வச்சுக்க முடியல, ஜஸ்ட் ரிமெம்பர் தான் பண்ணலாம். ஆனா நான் செஞ்ச வச்சுக்கிறேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட்னா ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்ஸ் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்க ஆள் மனசுல அது என்றுமே அழியாது. அதுதான் உங்களோட வித்து. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து 1 by 1 நீ டெவலப் ஆகலாம். அது எப்படி டெவலப் ஆனாங்க, இதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் ஏதாவது டெவலப் ஆயிருக்காங்களா சொல்லி 1 by 1 நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை நான் விளக்கமா அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்றேன். சார் அடுத்து, எனவே மாணவர்கள் ஆய்வகத்தில் செய்யும் ஆய்வும் பரிசோதனை செய்ய அனுமதித்தால் கருத்துக்கள் மிகவும் சிறப்பாக கற்றுக்கொள்ளப்படும். சோ நீ படிச்ச விஷயத்த ஆய்வகத்துல செஞ்சு பார்க்கும்போது அதுல சின்ன சின்ன நுணுக்கங்கள், ஏன் இந்த ஃபார்முலால ஏ போடுறோம், ஆல்பா ஏன் போடுறோம், பீட்டா ஏன் போடுறோம், காமா ஏன் போடுறோம், ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஏன் போடுறோம், இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஏன் போடுறோம், லைட்டோட டென்சிட்டி, லைட்டோட ஃபாஸ்ட் வெலாசிட்டி என்ன, பிளஸ் கெமிஸ்ட்ரியில வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வர்ட் ரியாக்ஷன், ஏன் ரிவர்ஸ் ரியாக்ஷன் போடுறோம், கைனடிக்ஸ்னா என்ன, பயாலஜிக்கல்ல ஏன் பாக்டீரியா சைஸ் என்ன, அது ரோல் என்ன, வைரஸோட ரோல் என்ன, இப்படி 1 by 1 நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யூ டூ யுவர் ப்ராக்டிக்கல் இன் பெட்டர் மேனர். அதுக்கு என்ன தேவைன்னா ஆய்வகம் கண்டிப்பாக வேணும். லெபர்டரி ஒவ்வொரு இடத்துல வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்டையும் விஞ்ஞானி உருவாக்குறதுக்கு மெயின் காரணம் அவங்க லெபர்டரி தான். அவங்க வாழ்க்கையில பல நாட்கள், பல மணி நேரங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட சந்தோஷம் எல்லாமே தன்னை ரிசர்ச் தான் முக்கியம் சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு மெயின் காரணம் இந்த பேட்டில் ஆஃப் த ஈவென்ட், தட் இஸ் கால்ட் லெபர்டரி. லெபர்டரியில எந்த அளவுக்கு அவங்க சிரதை எடுத்து பண்றாங்களோ, தன் வாழ்க்கையில அர்ப்பணிச்சு பண்றாங்களோ, அது அவுட்புட் வரக்கூடிய ஈல்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சிலின் மருந்து தயாரிச்சாங்க. அது என்ன தயாரிச்சுன்னா ஆக்சிடென்டலா கிடைச்சிச்சு நம்ம ரிசர்ச்ல, லெபர்டரியில. அந்த லெபர்டரி ஒரு நாள் 2 நாள்ல எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, அதோட கிஃப்ட் பென்சிலின் இன்ஜெக்ஷன் கிடைச்சிது. இப்ப ஒவ்வொரு வகையான நம்ம ஸ்மார்ட் போன், நம்ம எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆகுறோமோ அதுக்கு பின்புலம் பார்த்தோம்னா பல பேருடைய லெபர்டரி டைம் வந்து அது உழைப்பும் நேரமும் அது செஞ்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்ப நாங்க பேசிட்டு இருக்க வீடியோ, லேப்டாப், லைவ் டெலிகாஸ்ட், லைட், மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச், இது எல்லாமே பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ரிசர்ச்சரா மாறிருக்காங்க, ஆராய்ச்சியாளராக மாறிருக்காங்க. அவங்களோட முக்கியமான டயத்தை ஆராய்ச்சிக்கான செலவு பண்ணி அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட சந்தோஷம் தான் இப்ப நம்ம ஸ்மார்ட்டா வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ என்னுடைய கருத்து, லெபர்டரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நீ புரிஞ்சு அதை சிறப்பா பண்ற அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய கோல் அச்சீவ் பண்ணலாம். சோ லெபர்டரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, உங்களுடைய கடமை என்ன? லெபர்டரி ஸ்டாஃப், ஆய்வக ஊழியரின் முக்கியமான கடமை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். மொத்தம் 10 பாயிண்ட் இருக்கும். உங்கள் பணி அனைத்தையும் சாத்தியமான வழிகளில் ஆய்வகத்தின் நிர்வகிப்பில் ஆசிரியர் உதவ வேண்டும். உங்க வேலை என்னன்னா, ஒரு ப்ராக்டிகல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த ப்ராக்டிகல் தேவையான எல்லா ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஆசிரியர்களுக்கு கொடுக்க தயார் நிலையில வச்சிருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஆய்வகத்தையும் பார்க்கணும், ஸ்டோர்ல எல்லா கெமிக்கல் இருக்கா பார்க்கணும், பையனுக்கு ஏதாச்சும் அப்பாரடஸ் கொடுக்க போறீங்களா, இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்க போறீங்களா, கருவிகள் ஏதாவது கொடுத்தா அந்த கருவிகள் கரெக்டான இடத்துல கரெக்டான செயல்பாடோட இருக்கா சொல்லி ஃபுல்லா மானிட்டர் பண்ணும்.
அதுக்கு மட்டும் இல்லாம மாணவர்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தேவையான டயத்துல அந்த அப்பரடிஸோ கெமிக்கலோ நீங்க எடுத்துறதுக்கு உங்க முக்கியமான வேலை. ஒரு அளவு கூட நீங்க மூஞ்சி சுளிக்காம சந்தோஷமான மனநிலை செஞ்சேன்னா அவங்க கடவுள் மாதிரி பார்ப்பான். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அந்த கொடுக்கக்கூடிய அன்னைக்கு தேவையான ப்ராக்டிக்கலோட சொல்யூஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் வால்யூமெட்ரிக் அனலைஸ் வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான சொல்யூஷன் ரெடி பண்ணி தரணும், பீரியட் பிப்பட் தரணும். இந்த எத்தனை பேர் மக்கள் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எத்தனை பேர் நம்ம என்ன செய்யணும் அட்வான்ஸா ஒன்று ரிசர்வ்ல எடுத்து வைக்கணும். ஸோ 1 by 1 கரெக்டா ப்ரீ பிளானிங்கோட செய்யும்போது உங்க ஒர்க் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மாணவர்களுக்கு திருப்தி கொடுக்கும், ஆசிரியர் ரொம்ப சந்தோஷமா ப்ராக்டிக்கல் தப்பு இல்லாமல் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ நீ கொடுக்குற அப்பரடிஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா? இன்கேஸ் சின்ன சின்ன ஃபால்ட் வரதா செய்யும், அது அடுத்த ப்ராக்டிக்கல் வராத மாதிரி நீங்க என்ன செய்யணும் நோட் பண்ணி குறிச்சு வச்சுக்கிட்டு அது அடுத்த ப்ராக்டிக்கல் ரொம்ப சிறப்பாகவும் செம்மையாகவும் நடத்தணும்னு சொல்ற எண்ணத்தை உங்க ரெக்கார்ட்ல நீங்க எழுதி வச்சுக்கணும். இந்த தவறு திரும்பி திரும்பி அடுத்த வர காலத்துல வரவே கூடாது. நம்பர் 3, ஆய்வகத்தை நன்கு சேமிக்கவும். மாணவர்களுக்கு தேவையான ஆய்வு உபகரணங்கள் கருவிகள் சுத்தமாக வேலை செய்கிறதா என்று தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த ஆய்வக பதிவுகள் ரிஜிஸ்டர் பண்ணணும். என்னென்ன கெமிக்கல் இருக்கு லிஸ்ட் வேணும், என்னென்ன மைக்ரோஸ்கோப் இருக்கு தெரிஞ்சிடணும், பாக்டீரியா ஃபங்கஸ்ல என்னென்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்கணும், பாட்டனி ஜுவாலஜி ஒவ்வொரு விஷயத்துலையும் ப்ரீ பிளானிங் முக்கியம், லெபரட்டரி ப்ரீ பிளானிங். இந்த வகையில பார்க்கணும் என்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, எவ்வளவு இருக்கு, இன்னும் அடுத்த 6 மாசத்துக்கு தேவையான கெமிக்கல் இருக்கா, ஏதாவது குறைஞ்சா ப்ராடக்ட் நின்று போயிடக்கூடாது. ஸோ அந்த கெமிக்கலை முதல்ல என்ன செய்யணும் ஸ்டாக் ரெஜிஸ்டர்ல என்ட்ரி பண்ணி அதை மக்களுக்கு அதே ஸ்டாக் மூலயமா வெளியே பர்ச்சேஸ் பண்ணி அதை ஸ்டாக் வைக்கணும். ஸோ ஸ்டாக் ரெஜிஸ்டர் மெயின்டெனன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் எப்படி அதை கையாளணும்னு சொல்லி 1 by 1 நம்ம அடுத்த நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஆய்வகத்துல அதுக்கடுத்து ரெஜிஸ்டர் முடிச்ச பிறகு ஆய்வகத்துல ரொம்ப முக்கியமானது வாட்டர், நீர், எலக்ட்ரிசிட்டி மின்சாரம், கேஸ், இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கரெக்டா அந்த லெபரட்டரிக்கு உதவி தேவையான அளவுக்கு இருக்கா சொல்லி முதல் நாளே செக் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து உங்களுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை கவனிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க, லெபரட்டரியில ஆள் தேவைப்படுற அளவுக்கு வந்துருவாங்க, அவங்களுக்கு செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். கேஸ் லீக்கேஜ், வாட்டர் லீக்கேஜ், பவர் சர்க்யூட்ல ஏதாவது பிரச்சனை, இதெல்லாம் 1 by 1 தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் பயங்கர ஸ்டூடெண்ட்ஸோட பாதுகாப்பு செக்யூரிட்டி ரொம்ப உங்களுக்கே ஒரு திருப்திகரமா செய்ய முடியும். அடுத்து சின்ன சின்ன ஃபால்ட், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், அப்ப சின்ன ஸ்க்ரூ காண்பிச்சு, பர்னர் சரியா எரியல, சின்ன சின்ன வேலைப்பாடுகள்லாம் நீங்க ஸ்லோவா கத்துக்கணும், அதை நீங்களே செஞ்சுக்கணும். வெளியிருந்து ஆள் வர வரைய வெயிட் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்க கூடாது. அதே மாதிரி பரிசோதனை செய்யும் போது ஆய்வகத்தில் ஒட்டுமொத்த நிர்வாக அமைப்புகள் ஆசிரியர்களுக்கு உதவும். அவங்க என்ன கேட்கிறாங்களோ முதலே சொல்லிடுவாங்க, அது என்ன கேட்கலாம் சொன்ன டயத்துல கரெக்டா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களும் பீஸ்ஃபுல்லா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் முடிச்ச பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா அது ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் செஞ்சு பார்த்து ரிசல்ட் கொண்டு வருவாங்க. அது உங்க பங்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கருவிகள் அல்லது உபகரணங்களை சரியான முறையில் மாணவர்களுக்கு பயன்படுத்த உதவும். அப்படஸ் கொடுத்தாச்சு நம்ம வேலை நின்றக்கூடாது. அப்படஸ் கொடுத்த பிறகு அதை ஹேண்டில் பண்றது கரெக்டா பண்றானா, சில சில தப்பா ஹேண்டில் பண்ணா தம்பி இந்த மாதிரி பண்ணுங்க, இது உங்களுக்கு இப்படி பண்ணீங்கன்னா ஃபால்ட் மிஷின் ரிப்பேர் ஆயிடும், இந்த மாதிரி பண்ணுங்க சொல்லி உங்களை அன்போட உபசரிக்கணும். நம்பர் 10 அவதானிப்புகளை பதிவு செய்து உங்க அப்சர்வேஷன் டெய்லி ப்ராக்டிகல் மூலியமா ஒரு அப்சர்வேஷன் எழுதணும். இன்னைக்கு ப்ராக்டிகல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்ல சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுமா, சொல்யூஷன் பத்தலையா, மைக்ரோஸ்கோப் பிரச்சனை வந்துச்சா, இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் அன்னையோட அப்சர்வேஷன் பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் அடுத்த செமஸ்டர் அடுத்த ப்ராக்டிகல் வரும்போதோ அடுத்த ப்ராக்டிகல்ஸ் அடுத்த செமஸ்டரோ அடுத்த இயர் எண்டில் ப்ராக்டிகல் ரிப்பீட் ஆகும்போது அந்த மிஸ்டேக் அடுத்த வருடம் பிரச்சனைக்கு வராமல் பார்த்துக்கணும். மாதிரிகளை சேகரித்தல், பிளான்ட் இருக்கு, மல்பெரி பிளான்ட், நிறைய பிளான்ட்டுகளை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம், சீட்ஸை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். அது மாதிரி பெசிமென்ட் சொல்லுவாங்க, கடல் வாழ் உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், நிலவாழ் உயிரினங்களுக்கு ரேர் பெசிமென்ட்னா நினைச்சலாம் பாதுகாப்பா சொல்யூஷன்ல டிப் பண்ணி வைக்கலாம் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கலா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது அது அடுத்த தலைமுறைக்கோ அடுத்த வரக்கூடிய பையனுக்கோ ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும். இது ஆய்வை எல்லா நேரங்களும் நல்ல வேலை செய்கிறதா எந்த சூழ்நிலையும் ஆய்வகம் உங்கனால அன்னைக்கு ப்ராக்டிகல் கேன்சல் ஆகக்கூடாது.
இதெல்லாம் உங்களுடைய முக்கியமான கடமைகள். அடுத்து ஒன் பை ஒன்னா நம்ம பேசலாம். ரைட். அறிவியல் என்றால் என்ன? வாட் இஸ் சயின்ஸ்? இந்த பேசிக் இந்த கொஸ்டின் கேட்காங்க. வாட் இஸ் சயின்ஸ் என்ன? நமக்கு சயின்ஸ் என்றால் என்ன சொன்னா நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் சயின்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம். அறிவியல் சொல்றது முழுமையான கம்ப்ளீட் நேச்சுரல் வேர்ல்டு. ஒரு உலகம் இந்த இயற்கையை சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து முழுமை அடைஞ்சிருக்கும். இப்ப இருக்க இயற்கை நம்ம சுத்தி இருக்க எல்லாமே முழுமை அடைந்த உலகம், இயற்கை உலகம். அதை புரிஞ்சுக்கிறதுக்குலாம் பல வருடம் இன்னும் தேவைப்படும், பல சயின்டிஸ்ட் தேவை. இப்ப இருக்க சயின்டிஸ்ட்லாம் இயற்கையில இருந்து கொஞ்சம் எடுத்து அது எக்ஸ்ட்ராக்ஷனா ஒரு டிராப் எடுத்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. இன்னும் கடல் அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ சயின்ஸ் ரெஃபர் டு த பாடி ஆஃப் நாலேஜ் அபவுட் தி என்டையர் நேச்சுரல் வேர்ல்ட். முழுமையான உலகத்தை பற்றி அறிய நமக்கு அறிவு வேணும். முழுமையான உலகத்தை பற்றி அறிய நமக்கு அறிவு வேணும். அந்த அறிவு தான் அறிவியல் சொல்றாங்க. திரும்பி சொல்றேன், இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் தி நேச்சர், இந்த முழுமையான உலகத்தை பற்றி அறிய நமக்கு ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு தான் அறிவியல். அப்ப அந்த அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கலாம். நம்பர் 2, இயற்கை உலகம் என்றால் என்ன? நேச்சுரல் வேர்ல்ட்னா என்ன சொல்லி நம்மளால மொத்தம் 5 சென்ஸ் இருக்கு. ஒண்ணு பாக்குறது, இன்னொன்னு கேட்கறது, இன்னொன்னு தொடுறது, இன்னொன்னு ஸ்மெல் பண்றது, இன்னொன்னு டேஸ்ட் பண்றது. இந்த 5 சென்ஸுமே கரெக்டா நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னா இயற்கை அந்த 5 சென்ஸுமே இஸ் ரிலேட்டட் டு நேச்சர். அந்த 5 சென்சார் மூலமா தான் இயற்கையவே நாம புரிஞ்சுக்க முடியும். திரும்பி சொல்றேன், இப்ப இருக்க உலகம் வந்து முழுமை அடைந்த இயற்கை ஆன உலகம். இந்த முழுமை அடைந்த இயற்கை உலகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு அறிவு தேவை. அந்த அறிவு தான் சயின்ஸ், அறிவியல். ரைட். அந்த அறிவியல் வந்து ஒரு காலகட்டத்தில் அறிவியல் வந்து தனியா இருந்தது. இப்ப அறிவியல் சேர்ந்த நவீன விஞ்ஞானம் ஒரு வார்த்தை வந்துச்சு. இந்த நவீன விஞ்ஞானம் சொல்றது இந்த அறிவியல், இயற்கை, முழுமையடைந்த இயற்கை, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நவீன விஞ்ஞானம், லேட்டஸ்ட் சயின்ஸ், இது ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்ப இந்த காலத்துல ப்ரூஃப் இருக்கா? ஒரு 30-40 வருஷம் முன்னாடி ஏதாவது பேசணும்னா அவங்க சொல்றதுல ஏத்துக்குவோம், நம்ம முன்னோர்கள் சொன்னதில் ஏத்துக்கிறோம். அது அறிவியல், தெரிஞ்சோ தெரியாம சொல்றாங்க, பட் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆனா இப்ப இருக்க காலத்துல அப்படிலாம் கிடையாது. நீ என்ன படிச்சியோ அதுக்கு ப்ரூஃப் வேணும். அந்த ப்ரூஃப் இருந்தா மட்டும் தான் நம்ம ஏத்துக்கிறோம், இல்ல நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். அதுதான் அறிவியல் பிளஸ் நவீன விஞ்ஞானம். சரி வாங்க, நவீன விஞ்ஞானம் என்பது ஒரு முறையான விசாரணை முறை, செயல்முறை. ஒரு முறையான விசாரணை செயல்முறை, த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன், சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஸோ ஒரு எடுத்தோம் கவுத்தம் சொல்லி அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. எந்த விஷயத்தையும் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, இதனால என்ன யூஸ் ஆகும்னு சொல்லி அந்த கொஸ்டின் டேக் வர வர நமக்கு அறிவியலை பத்தி தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு முறையான விசாரணை செய்முறை ஆகும். அதன் மூலம் இயற்கை உலகம் எவ்வாறு இயங்குகிறது சொன்ன எவ்வாறு, ஹவு, எவ்வாறு இயங்குகிறது, அது எவ்வாறு உருவானது, எவ்வாறு இயங்குகிறது, எவ்வாறு உருவானது சொல்ற இந்த எவ்வாறு சொல்ற அந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பல காலங்கள் ஆகும், பல யுகங்கள் ஆகலாம். அதுக்கு பல சயின்டிஸ்ட்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வாறு சொல்ற வார்த்தைகளை நீ மனசுல வச்சுக்கிட்டு ஏன் நடக்குது, இது நடக்காட்டி என்ன நடக்கும், அதன் மெயின் நோக்கம் என்ன, இப்படி கொஸ்டின் அடுக்கிட்டே போக போக நீங்களும் எதிர்காலத்துல விஞ்ஞானியா மாறலாம். சரி, விஞ்ஞானம் என்பது அறிவின் ஒரு அமைப்பு மற்றும் இயற்கை உலகத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு செயல்முறை ஆகும். திரும்பி திரும்பி என்ன சொல்றோம்னா இயற்கை உலகம், த நேச்சுரல் வேர்ல்ட். அதை நம்ம முழுசா கத்துக்கணும்னா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வேணும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட், ஒரு முறையான விசாரணை செய்முறை வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த முழுமையான எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ல கூட இந்த சயின்ஸ் கோரை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இயற்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து, சயின்ஸ் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் என்கொயரி. சயின்ஸ் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் என்கொயரி, முறையான ஒழுங்குமுறையான லேர்னிங், ப்ராசஸ் ஆஃப் என்கொயரி. விஞ்ஞான விசாரணை அடிப்படை செயல்முறை கேள்விகளை கேட்பதன் மூலம்
தொடங்குகிறது. கேள்வி என்னது? வாட், வேர், வென். இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு குழந்தைகள் மாணவர்களிடம் அந்த விதைச்சாச்சுன்னா ஏன் இந்த லேபுக்கு போறோம்? லேபுக்கு போறோம்னா நம்ம என்ன தெரிஞ்சுட்டு போகணும்? இந்த லேபுக்கு போறோம்னா நமக்கு என்ன யூஸ்? என்ன செய்ய போறோம்? இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? திரும்பி சொல்றேன், என்ன ப்ராக்டிக்கல் பண்ண போறோம்? இந்த ப்ராக்டிக்கல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? அது ரிசல்ட் என்னவாக இருக்கும்? அது பாசிட்டிவ் நெகட்டிவோ, ஆனா இந்த முறையான விசாரணை சொல்றது வந்து ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் கரெக்டா இருக்கும். ஸோ நீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் கேட்கிற மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய உதவியா உயர்ந்த பதவியை அடைவாங்க. நம்பர் 2, அந்த கேட்கப்பட்ட கேள்விகளை, அந்த கேள்விக்கான புரிதலை அவன் மனசை தோண்ட ஆரம்பிக்கும். தட் இஸ் அப்சர்வேஷன்ஸ். ஒரு கொஸ்டின், மழை பெய்யுது, மழை பெய்யும் போது வானவில் தோன்றுது. ஏன் மழை பெய்யாத தோன்றதில்லை? மழைக்கும் வானவலுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி உருவாகுது? ஏன் அத்தனை கலர் தெரியுது? அப்ப இந்த ஒரே ஒரு அப்சர்வேஷன் ஏன் உருவாகுது, எதனால உருவாகுது? திட் இஸ் கால் மேக்கிங் அப்சர்வேஷன். கேள்விகளை கேட்டு அவதானிப்பு செய்யணும். அவதானிப்பு கேட்டதோட நிற்கக்கூடாது. புல் ஸ்டாப் நின்றக்கூடாது. இப்ப இவ்வளவுதான் கேட்டேன், என்னோட வேலை முடிஞ்சது நிற்கக்கூடாது. அதுக்கடுத்து நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி பண்றோமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் போது நமக்கு சந்தோஷம், ஆனந்தம் வேற எங்கேயுமே கிடைக்காது. நம்பர் 3, அப்படி கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து அப்சர்வ் பண்ண பிறகு இந்த கொஸ்டினை இதுக்கு முன்னாடி யாராச்சும் ஆன்சர் பண்ணியிருக்காங்களா? யாராச்சும் ஆன்சர் பண்ணிருப்பாங்க. இப்ப ஏன் வானவில் தோன்றது? ஏன் கிராவிடேஷன் மூலமா பொருள் கீழே வந்துச்சு? இப்ப புதுசு இல்ல, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பத்தி ஐன்ஸ்டீனே சொல்லிட்டாரு. சோ இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்ப ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு, அதுக்கடுத்து வர விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க? சரி, கேட்ட கொஸ்டின் பத்தி புரிஞ்சுக்கணும். எதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் டேக் சொல்லுவாங்க, கொஸ்டினோட இன்ஃபர்மேஷன், அந்த சோர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க அறிவியல் விஞ்ஞானிகளை எப்படி சொல்றாங்க அதையும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிய தெரிய உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும். புரிதலை ஏற்படுத்தணும் நின்றக்கூடாது. அது உண்மைதானா? ப்ரொபோஸ் பாசிபிள் ஆன்சர். அப்ப அவங்க சொன்னதை வச்சு நீங்க என்ன யூகிக்கணும்னா, அப்ப நம்ம நினைச்சது அவர் சொன்னது ரைட் தானே, சரிதானா? நம்ம யூகிச்சது ஹைப்போதிஸ், நம்ம யூகிச்சதும் அவர் சொன்னது சரிதானா? அப்ப நம்ம திங்க் பண்றது, யூகம் பண்றது எல்லாமே முன்னால் இந்த சயின்டிஸ்டோட ஒத்து போதா? அப்ப அவங்க போன வழியும் நம்ம போன வழியும் ஒரே மாதிரி இருக்கா? அப்பனா நம்ம கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். முதல் கொஸ்டின் கேட்டீங்க, கொஸ்டின் சம்பந்தப்பட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது முன்னாள் விஞ்ஞானிகள் சொன்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, அதை பத்தி தீவிர ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படி கிடைக்கப்பட்ட ஆன்சரை மட்டும் 2 ஆன்சர் இருக்கும். ஒண்ணு, அவங்க சொன்ன ஆன்சரை நம்ம யூகிச்சது சேர்ந்து போகணும். யூகத்தை அடிப்படை சேர்ந்து போகாம இருந்தாலும் நீங்க அதை கவலைப்பட தேவையில்ல. அது சரிதானா சொல்லி நம்ம அடுத்த லெபர்ட்டிக்கு போறோம். டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் சொன்னது சரிதானா, நம்ம நினைச்சது சரிதானா, அப்ப நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாமே. அப்ப அவரையும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட், லேப்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்கும்போது ஆகா அவர் சொன்னது உண்மைதான், நம்ம நினைச்சது உண்மைதான். அப்ப நம்ம வந்து படிச்சதை கேள்வி கேட்டோம், கேள்வி கேட்டதை அப்சர்வேஷன் பண்ணோம், அப்சர்வேஷன் பண்ணதை ப்ரீவியஸ் நாலேஜோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். ப்ரீவியஸ் நாலேஜே இல்லாட்டி பாசிபிள் ஆன்சரையும் ஹைப்போதீசிஸும் நம்ம நினைச்சது எல்லாமே கரெக்டா போதா சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் சிஸ்டமேட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு அதை ஒரு ரிசல்ட்டா கொண்டு வரணும். அந்த ரிசல்ட்டை ஒரு முடிவான கன்க்ளூஷன் கொண்டு போகணும். அந்த கன்க்ளூஷன் வந்து எஃபெக்டிவா, ப்ரீசியஸா, பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா நீங்க சயின்டிபிக் கம்யூனிட்டி நம்மள மாதிரி நிறைய உங்களை மாதிரி உங்களுக்கு என்ன நினைக்கிற பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கிட்ட போய் உங்களோட ஆராய்ச்சி பத்தி கட்டுரை கொடுக்கும்போது அவங்க அதை வேல்யூ பண்ணுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், அது அவங்க பாடு. அக்செப்ட் பண்ணாலும் நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க, ரிஜெக்ட் பண்ணா எது மேலும் முயற்சி பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் அவங்களே கதை ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. both are you can accept. That is called science, a process of inquiry. சரி, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாட் இஸ் மேக்கிங் அப்சர்வேஷன்ஸ்? உங்க மனசு தோணும், அப்சர்வேஷன் என்ன? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் கிரகத்தை பார்த்திருப்பாங்க, சோலார் சிஸ்டத்தை, நட்சத்திரம், ஸ்டார், கிரகம், அலைகள், பருவ கால மாற்றங்கள், the environmental changes.
தாவரம் வளருறது, விலங்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, மைக்ரேட் ஆகுறது, அனிமல்ஸ் மைக்ரேஷன்ஸ். இதோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதோட வாழ்க்கைக்கு எந்த இடம் சூட்டபிளா இருக்கோ அந்த இடத்த நோக்கி போயிட்டே இருக்கும். அப்ப அந்த காலத்துக்கு மக்கள் சோலார் சிஸ்டம் பார்த்திருக்காங்க, ஸ்டாரை பார்த்திருக்காங்க, ஒரு மூவ்மெண்ட்டை பார்த்திருக்காங்க. அதே மாதிரி என்வரன்மெண்டல் சேஞ்சஸ், பருவகால மாற்றத்தை உணர்ந்திருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் எந்த டயத்துல விவசாயம் பண்ணணும், பயிர் வைக்க பண்ணணும், எந்த இடத்துல அறுவடை பண்ணணும், ஹார்வெஸ்டிங் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி இடத்துல வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது மக்களிடம் பணம் அதிகமா புழக்கம் அதிகமா இருக்கும். அந்த டயத்துல தான் ஃபெஸ்டிவலே வைப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கு கனெக்டிங் டாட்ஸ் சொல்லுவாங்க. இந்த பருவ நிலத்துல இந்த மாசம் தான் நடணும், இந்த மாசம் அறுவடை பண்ணணும், இந்த மாசம் வந்து நம்ம ஃபெஸ்டிவல் கொண்டாடணும் சொல்லி ஒவ்வொன்றுமே அழகா அவங்க லைஃப் சைக்கிள்ல அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தட் இஸ் கால் மேக்கிங் அப்சர்வேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே இடத்துல வந்து நம்ம பிளைண்ட் எதுவுமே ஏற்றுக்கூடாது. அப்சர்வேஷன் நம்ம புரிதல் இருக்குன்னா கண்டிப்பா திரும்பி திரும்பி அதை பத்தி சிந்தனை பண்ணிட்டே இருக்கும். அறிவியல் நம் பொதுவான அவதானிப்பு மற்றும் அனுபவங்கள் அப்பால் சென்று ஒரு நிகழ்வு எப்படி ஏன் நிகழ்கிறதே தெரிஞ்சுக்கணும். யாரு சொன்னாலும் அப்படி ஏற்றுக்கூடாது. அவங்க சொல்றாங்களா ஒரு ஆள் செஞ்சு பார்க்கணும், இல்ல உண்மைதானா சொல்லி ப்ரீவியஸ் நாலேஜ் செக் பண்ணி பார்க்கணும். என்னதான் செக் பண்ணாலும் உங்க உள்மனு சொல்லணும் இவங்க சொல்றது ரைட் தானா இல்லையா சொல்லி. ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்க அப்சர்வேஷன் ரொம்ப டெப்தா ட்ரூத்தா இருக்கோ நீங்க ரியலி சக்சஸ் தான். அது ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, எதை கவனிக்க வேண்டும், எப்படி கவனிக்க வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, அது கிரக நட்சத்திரம் கிரகங்கள், நட்சத்திர மண்டலங்கள், பருவ காலநிலை மாற்றங்கள், தாவரங்கள் வளர்றது, விலங்குகள் இடம் மாறி செல்றது, இதெல்லாம் நுணுக்கமா மைனூட்டா அப்சர்வ் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு சரிக்கும். ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எர்த்குவேக் நடக்க போதுன்னா சின்ன சின்ன பூமிக்கு அடியில் இருக்க அனிமல்ஸ் எல்லாமே வேகமா வந்துடும். எறும்பு எல்லாமே ஒரு வைப்ரண்டா இருக்கும், ஒரு ஆக்டிவா இருக்கும். இதை வச்சு என்ன செய்யறேன்னா இது ஒரு நுணுக்கம் தான். அதுக்கு முன்கூடியே அந்த வைப்ரஸ் உணரக்கூடிய சக்தி இருக்கு. வெரி லோ வைப்ரஸ் சென்ஸ் பண்றதுக்கு சக்தி இருக்கு. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. ஸோ அந்த இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா அதுதான் எதை கவனிக்கணும். ஏன் நார்மலா இருக்க எறும்புல வித்தியாசமா ஒரு ஒரு பதட்டத்தோட இருக்கு. எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்கணும். அது எப்படி கவனிக்கணும்னு சொல்றது நம்ம நாலேஜ் வேணும். தட் இஸ் கால் மேக்கிங் அப்சர்வேஷன். திரும்ப எதை கவனிக்க வேணும், எப்படி கவனிக்க வேணும் சொல்லி தெளிவாக இருந்தால் போதும். மேக்கிங் அப்சர்வேஷன் வெரி ரியலி சக்சஸ். அடுத்து மேக்கிங் அப்சர்வேஷனுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் நான் சொல்ல மாட்டேன். நம்ம மிகப்பெரிய சயின்டிஸ்ட், இந்த இந்தியாவுக்கான முதல் அறிவியல் விஞ்ஞானி, நோபல் ஆரிட்டர், நோபல் பிரைஸ் வின்னர் சி.வி. ராமன். ஐ ப்ரௌட்லி சே he is தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் he is இந்தியன், தென் தமிழ்நாடு, திருச்சியை சேர்ந்தவர். இந்த நோபல் இவர் ஏன் நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு ஒரு சின்ன துரும்பு சீட்டு என்னன்னா, நம்ம ஒரு டைம் வந்து மெடிடேஷன் டீ சொல்லுவாங்க. மத்திய தரைக்கடல் ஐரோப்பியன் கண்ட்ரிக்கு சுத்திய ஒரு சின்ன கடல் மாதிரி இருக்கு. அந்த கடலை இப்போ வரை பார்க்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ளூ கலரா இருக்கும். நம்ம நாட்டில் அப்படி பார்த்துருக்கும் போது இல்லை, அந்த கலர் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ப்ளூ கலரா இருக்கும். அதை ஒரு நாள் அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. இவரோட அறிவியல் வளர்ச்சிக்கு சின்ன விதை எங்க இருந்துச்சுன்னா மெடிடேஷன் டீ, மத்திய தரைக்கடல் தான். அந்த அந்த கடல் தண்ணியை பார்த்தவருக்கு ஒரு சின்ன ஆசை வந்திருக்கு. ஏன் இது இவ்வளவு ப்ளூ அழகா தெரியுது, இந்த ப்ளூ கலருக்கான காரணம் என்ன சொல்லி ஆசை தோன்றுது. அந்த தோன்றதோட விளைவு தான் இவர் நோபல் பிரைஸ் வாங்கினது. சார் எப்படி தோன்றிருக்கு பாருங்களேன், இது எப்படி ப்ளூ கலரா வருது சொல்லி சந்தேகம் வந்துருச்சு. அப்ப அதை பத்தி மேக்கிங் ஃபுல்லா அப்சர்வ் பண்ண நினைக்கிறேன். ஸோ சந்தேகம் ஏன் வாட் இந்த கொஸ்டின் ஸ்டாக் வந்துருச்சு. அடுத்து ஃபுல்லா என்ன செய்யறாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க, என்கொயரி பண்ண போறாங்க. எதெல்லாம் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் பாருங்க. இது பக்கத்துல ரைட் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமேஜஸ் காட்டுருக்கு. சி.வி. ராமன் நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ராமன் விளைவை பத்தி சொன்னது. தி எஃபெக்ட் ஆஃப் ராமன் எஃபெக்ட்ஸ், ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அந்த காலத்துல என்ன ஏது தெரியாம சின்ன ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் ப்ரூவ் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கினார். அவர் நோபல் பிரைஸ் வந்து எதுக்குன்னா ஒளியின் சிதறல், லைட் ஸ்கேட்டரிங் பத்தி சொல்லியிருக்காரு. ஒளி சிதறல். நீ காலையில எந்திரிச்சு உங்க வீட்டுல ஜன்னல்ல பாத்தீங்கன்னா ஜன்னல் வரக்கூடிய சன்லைட் வந்து சின்ன சின்ன துகள்ல பட்டு அது நம்ம பிரதிபலிக்கும். நீ தூசி பறக்கும்.
நம்ம குழந்தைங்க சொல்லுங்க என்ன தூசி இவ்வளவு தூசி பார்க்க சொல்லி, அந்த தூசி தான் லைட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு வந்து பிரதிபலிக்கிறதுக்கு மிக முக்கியமானது. அவருவான நோபல் பிரைஸ் வந்து சைட்ல உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதோட நோக்கம் நீங்களும் ஒரு சின்ன உங்களுக்கு கொஸ்டினை நல்லா விரிவுபடுத்தி பார்க்கும்போது, இன்டெப்த் அனலைஸ் பண்ணும்போது நீங்களும் ஃபியூச்சர்ல நோபல் பிரைஸ் வாங்கணும். ரைட். இவர் சந்தேகம் எப்படி வந்துச்சுன்னா, ஏன் நீர் நீளமாக இருக்கு? நமக்கு நிறைய கொஸ்டின் சிறு வயதில் நீங்கள் கூட கேட்டுக்கலாம். என்ன கேட்டுக்கலாம்னா, வானம் ஏன் ப்ளூ கலரா இருக்கு? நம்பர் 1. நட்சத்திரங்கள் எவ்வளவு தூரத்துல இருக்கு? ரொம்ப தூரம், எவ்வளவு நட்சத்திரம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? டிஸ்டன்ஸ் என்ன? அடுத்து மழை ஏன் பெய்யணும்? மழை பெஞ்சா ஏன் வானவில் தோன்றணும்? மழை பெய்யாட்டி ஏன் வானவில் தோன்றக்கூடாது? காய்ச்சல் ஏன் வருது? சின்ன சின்ன கொஸ்டின்ஸ். டிவி எப்படி சத்தமும் அந்த இமேஜஸ் அந்த படமும் ஒரே இடத்தில் தெரியுது? இப்படி எல்லா கொஸ்டினுக்கு எல்லா மாணவர்களுக்கும் வரதான் செய்யும். ஆனா கேட்டதோட சரி, அதை பத்தி புரிதல் இல்லாம, சரி ஓகே இந்த சந்தேகம் வந்தது, அந்த சந்தேகத்தின விடைகளை தேடி அலையாம நம்ம அப்படியே என்ன செய்வோம், நடந்து போயிட்டோம், கடந்து சென்று விட்டோம். ஆனா சி.வி. ராமனுக்கு ஒரே ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ப்ளூ கலர் ஏன் தோன்றுது சொல்லி அவருக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால கொஸ்டின் வந்த பிறகு அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். அந்த அப்சர்வேஷன் தான் எதுல இருந்துன்னா, அது ஃபுல் விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டார். முந்தைய அறிவியலை பெறுதல். ஸோ பிளைண்டா அவர் வந்து கொஸ்டின் கேட்டாரு. அந்த கேட்டப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு விட தெரியற வரை நம்ம தூங்கக்கூடாது. அப்படி தேடி அலையும் போது நமக்கு ஒரு குழு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பார்த்து ப்ளூ கலர் ஏன் வருது, கடலை ஏன் ப்ளூ கலரா இருக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ரிசர்ச் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணவர் தான் ரேலி என்ற விஞ்ஞானி. அவர் என்ன சொன்னார், கடல் நீல கலரா இருக்கிற காரணம் பிரதிபலிப்பு. தட் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்ஷன். நம்ம கண்ணாடி பார்க்கறோம் இல்லையா, நம்ம மூஞ்சி தெரியுது. தட் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன் வானத்திலிருந்து வரக்கூடிய நீல கலர் அதுல பட்டு நம்ம ப்ளூ கலர் தெரியுது. சோ நீருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அடுத்த இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்ரே கதிரில் வந்து ஸ்கேட்டரிங் பத்தி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. சார் ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஏஎச் காம்ப்டனின் பிளஸ் ரேலி, இந்த 2 விஞ்ஞானிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா பிரதிபலிப்பு, இன்னொன்று லைட் ஸ்கேட்டரிங். ஸோ இந்த 2 விஷயத்தை எடுத்து உள்வாங்கி அவர் தன்னைத்தானே செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கு பேர் தான் ஹைபோதீசிஸ். செல்ஃப் அனலைஸ் பண்ணாரு. ஐ மீன் நம்ம செஞ்சது ரைட்டா, நம்ம போறது ரைட்டா, அவங்க சொன்னது உண்மைதானா, நம்ம நினைச்சது அவர் போனது ஒத்து வருதா, அதை ஹைபோதீசிஸ் சொல்லுவோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவங்க சொன்னதுக்கு ஒத்து வருதா. அப்புறம் நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஓகே, ஸ்கேட்டரிங் பத்தி தெரிஞ்சிச்சு, ரிஃப்ளெக்ஷன் பத்தி தெரிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம இப்படி ஆராய்ச்சியில் 2 விஷயத்தை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவர் என்ன செஞ்சாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஐடியா கிடைக்குது. அதான் லைட் ஸ்கேட்டரிங். அதோட ஸ்கேட்டரிங் அந்த ஒரு கான்செப்ட் ராமன் எஃபெக்ட் சொல்லி கொண்டு வர்றாரு. சரி, இன்னொரு கொஸ்டின் நமக்கு முதல்ல சந்தேகம் வரும். ப்ரொபோஸ் பாசிபிள் ஆன்சர் ஃப்ரேமிங் ஹைபோதீசிஸ். ஒரு தேனி வந்து பூவை சுத்தி வருதுன்னா 2 விஷயம். ஒண்ணு தேனுக்காண்டியும், இன்னொன்னு பூ கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா, இந்த 2 விஷயத்துக்காக தான் தேன் பூவை நோக்கி ஓடுகிறது. இது நமக்கு தெரியும். தாவரங்கள் சூரியன் நோக்கி வளர்கிறது. பாம்புகள் கேட்கும் திறன் கொண்டது. பூமியை நோக்கி ஈர்க்கப்படுவதா தரையில் விழுகிறது. ஐ மீன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த எல்லாமே நமக்கும் தெரியும். எப்படி தெரியும்னா, நம்ம பாடப்புத்தகத்துல படிச்சிருப்போம், முன்னாள் அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ரீசன் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட கொஸ்டின் வந்த நமக்கு ஏற்பட்ட கொஸ்டின் மாதிரி தான் ராமனுக்கு ஏற்பட்ட கொஸ்டின். அது ஆன்சரா வந்து முடியும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீல கலருக்கு மெயின் காரணம் வாட்டர் மாலிகுல், நீர்ல இருந்து வரக்கூடிய திரவம் துகள்கள் தான். அந்த துகள்கள் லைட்ல பட்டு நமக்கு வந்து ஸ்கேட்டரிங், அது லைட் ஸ்கேட்டரிங், நமக்கு ப்ளூ கலர் தெரியுது சொல்லி தன் ஆய்வத்துல திரும்பி செஞ்சு பார்த்தார். அது விளைவுகள் தான் அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஐடியா. அந்த ஐடியா தான் ராமன் எஃபெக்ட். அதனாலதான் அவர் வந்து என்ன செஞ்சாரு, நோபல் பிரைஸ் வாங்கினார். ஸோ டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட், அந்த ஐடியா வச்சு அப்படியே உட்கார்ந்துடல. எப்படி வாட்டர் மூலக்கூறுகள் ஒரு லைட்டை வந்து பிரதிபலிச்சு வானவில் தெரியுதோ, அதே மாதிரி ப்ளூ கலர் நமக்கு தெரியுது. அதை திரும்பி பல முறைகள் தன்னுடைய ஆய்வு கூடத்துல லெபார்ட்டரி செஞ்சு பார்க்கிறாரு. பல முறை செஞ்சு பார்க்கிறாரு. ஏதோ
வித்தியாச திரவங்களை வச்சு செஞ்சு பார்க்குறாரு, நீரை வச்சு செஞ்சு பார்க்குறாரு. ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் வராது, அந்த திரவத்துக்கு ஒளி சிதறடிக்கும் சோதனை மூலம் ஒளி சிதறடிக்கும் சக்தி இருப்பதால் திறமை, அந்த ஒளி சிதறடிக்கிற காரணத்தினால்தான் நமக்கு ஒரு வகையான கலர் தெரியுது, அந்த கலர் வந்து ப்ளூ கலர் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். ஸோ திரும்பி சொல்றேன், டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட் அகெயின் இன் ஒரு லெபரட்டரி. அப்போனாதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு திடகாத்தமான நம்பிக்கையும் உறுதியான முடிவையும் தரும். அப்படி உறுதியான முடிவு எடுக்கப்பட்டனால்தான் அவர் இன்னைக்கு நோபல் ஆரேட்டர். 1930 நோபல் ஆரேட்டர். அவர் நோபல் பிரைஸ் வாங்கும்போது அவர் யூஸ் பண்ண ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஒர்த் வந்து வெறும் 200 ரூபா தான். இந்த காலத்துல 200 ரூபா சொல்றது வந்து பாத்துக்கோங்க, ஒரு டிஃபன் சாப்பிடுற ரேஞ்ச், டிஃபன் சாப்பிடுற காசு. இந்த வெறும் 200 ரூபா வச்சு அவர் நோபல் பிரைஸ் வாங்கலாம். மிகப்பெரிய கடினமான வேலை. உலகத்துல யாருமே அந்த லோ காஸ்ட்ல வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. நாம் நினைக்கிற லோ காஸ்ட் சொல்லி அவரோட சயின்ஸ் வித்து, சயின்ஸ் முயற்சி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன், எக்ஸ்பெரிமெண்டல் அகைன் செய்ய அதுல விசுவரூபம் எடுத்து இன்றைய காலகட்டத்துல அந்த அவர் செஞ்ச முடிவு ராமன் எஃபெக்ட் மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் ஃபார் வேரியஸ் ரிசர்ச் ஈவெண்ட்ஸ், மிகப்பெரிய அப்ளிகேஷன்ஸ். இன்னும் நிறைய அப்ளிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்பர் 1 ஃபண்டமெண்டல் இன்டராக்ஷன்ஸ். நம்பர் 2 மெட்டீரியல் சயின்ஸ் ரொம்ப பயன்படுது. ஃபுட் அனாலிசிஸ், ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஃபாரன்சிக் சயின்ஸ், பயாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ், என்விரான்மெண்டல் மானிட்டரிங், இவ்வளோ விஷயம் பயன்படுது. இந்தியன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் பெங்களூரு, அது ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் வச்சுருக்காங்க. பயாலஜிக்கல் ஸ்டடிஸையும் நான் போய் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் அவர் கொடுத்த அறிவு மூலமா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டெவலப் ஆயிடுச்சு. அது எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணி மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் ஆராய்ச்சிக்கும் இது ரொம்ப பயன்படுது. ஸோ திரும்பி சொல்றேன், நீங்க எண்ணக்கூடிய விஷயங்கள் சின்னதா இருந்தாலும் சரி, அது இன்டெப்த் அனலைஸ் பண்ணுங்க, அப்சர்வேஷன் பண்ணுங்க, ஹைப்போதேசிஸ் அண்ட் டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட், லாஸ்ட்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து நிறுத்தமா தான் நீங்களும் நோபல் ஆரேட்டரா ஆக முடியும். சரி, ஷேரிங் ரிசல்ட் வித் தி கம்யூனிட்டி. நீங்க செஞ்ச விஷயத்த உடனே உங்களுக்குள்ள வைக்க கூடாது. அதை புள்ளி விவரமா தெளிவான எக்ஸ்பெரிமெண்ட்ல எழுதி எங்க கொடுக்கணும்னா சயின்ஸ் கம்யூனிட்டி கொடுக்கும். ஹேண்ட் ஓவர் டு சயின்ஸ் கம்யூனிட்டி. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீ செஞ்சது ரைட் தானா, இதனால என்ன விளைவுகள் ஏற்படும் எல்லாமே செஞ்சு உங்களை ரியலி அப்ரிசியேட் பண்ணுவாங்க. உங்க ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயிலியர். உங்களை ரியலி அப்ரிசியேட் பண்றதுதான் இது முக்கியமான வேலை. அப்படி அப்ரிசியேட் பண்ணால்தான் 1930 ராமன் விளைவுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. ரைட். வாட் இஸ் ஃபியூச்சர் ஆஃப் சயின்ஸ்? அறிவியலின் அம்சங்கள் என்ன? இயற்கை உலகத்தை பற்றிய அறிவும் அந்த அறிவை பெறுவதற்கான செயல்முறையும் தாங்க. 2 விஷயம் தான் விஞ்ஞானம். இயற்கை திரும்பி இயற்கை தான் வந்திருக்கு. இயற்கை உலகத்தை பற்றிய அறிவும் அதை பெறுவதற்கான செயல்முறையும் தான் விஞ்ஞானம். அப்ப என்ன செய்யணும்? நம்ம படிச்சதை லெபரட்டரியில செஞ்சு பார்க்கணும். ஒரு தடவை இல்லை, 2 தடவை, மல்டி டைம் செஞ்சு பார்க்குது. அந்த ரிசல்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு வாய்ப்பை எடுத்து எங்கெல்லாம் அதை அப்ளை பண்ண முடியும் பண்ணி வேரியஸ் அப்ளிகேஷன் கொண்டு போகும்போது தான் நீங்க வந்து ரியலி சக்சஸ் பண்ண முடியும். ரைட். சயின்ஸ் இஸ் ஆன்கோயிங் அண்ட் எவர் க்ரோயிங். சயின்ஸ் ஆரம்ப காலத்துல உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்தை பார்த்தா இந்த புட்டி கேக் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல, பிளம் புட்டிங். அங்க எப்படி உருண்டையா உள்ள இருக்க ஸ்ட்ராபெரி ஸ்டஃப் வச்சிருப்பாங்க. ஒரு காலத்துல அணு என்னன்னா இந்த பிளம் புட்டிங் தான் நான் வச்சுக்குவாங்க. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் பூரா அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்குமா, நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் மட்டும் அங்கங்க எப்படி ட்ரை ஃப்ரூட் ஸ்டஃப் ஆயிருக்க மாதிரி அங்கங்க நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டஃப் ஆயிருக்கும் எலக்ட்ரான்ஸ். இதுதான் முதல் இமேஜ் ஆஃப் ஆட்டம்ஸ். அடுத்த 10 வருஷத்துல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்து நல்ல டெப்தா அனலைஸ் பண்ணி ஒரு ஆட்டம்னா இதுதான் சொல்லி ப்ரூஃப் பண்றதுக்கு பல இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தினாங்க. அதுல போர் ஆட்டம் மாடல் இங்க கொடுத்துருக்கோம், நைட்ரஜன் ஆட்டம். அவங்க என்ன ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்தாங்கன்னா, நியூக்ளியஸ் சொல்றது ரொம்ப ரொம்ப சின்னது, அது சென்டர் ஆஃப் ஆட்டத்துல இருக்கு, அதுல பாசிட்டிவ் நியூட்ரான் பாசிட்ரான் நிறைய இருக்கு, புரோட்டான் நியூட்ரான் பாசிட்ரான் நிறைய இருக்கு. அது சின்ன சென்டர் போர்ஷன் தவிர்த்து மிகப்பெரிய போர்ஷன் யார் ஆக்குபை பண்ணிக்காம எலக்ட்ரான், அது ஒரு இடத்துல இல்லாம எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு சுத்திக்கிட்டே இருக்கு. இதுதான் ஆட்டம் சொல்லி முடிவு பண்றதுக்கு முன்னா சொன்ன சயின்டிஸ்டோட ரிசல்ட்டை
பேஸா வச்சு அதுல இருக்க குறைபாடுகளை நிவர்த்தி பண்றதுக்கு பல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெஸ்ட் பண்ணி அதை சயின்டிபிக் கம்யூனிட்டி காட்டினா மட்டும் தான் நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். தெர் இஸ் ஆன் கோயிங் அண்ட் எவர் கோயிங். எப்பயுமே அழியாம ஒரு ஒரு ரிசல்ட் தப்பானாலும் அடுத்த ரிசல்ட்டுக்கு அந்த தப்பை சரி செஞ்சு புது புது ஐடியா கொண்டு வந்து கேட்பாங்க நாள்பட. ரைட். இதை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். முத அந்த காலத்துல 560 பிசி 5500 வருஷங்களுக்கு முன்னாடி பூமியை மையமாக வச்சுதான் மித்த கோள் சுத்திக்கிட்டு இருக்கு கணக்கு எடுத்தாங்க. அதே 1747 பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், சூரியனை மையமா வச்சு எல்லா கோள்களையும் இயங்கிக்கிட்டு இருக்கும் சில கன்க்ளூஷன் கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா எல்லா கோள்களுக்கும் ரேவர் ரோபோட்டிக் அனுப்பி நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதாங்க ரியல் சக்சஸ் ஆஃப் சயின்ஸ். யூகத்துல இருந்து ப்ரூஃப் கொண்டு வந்தாங்க, ப்ரூஃப் வந்து ரியாலிட்டி கொண்டு வரதான் ரியல் சக்சஸ். ரைட். சார் இந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். பழையன கழிதலும் புதிதன புகுதலும் வலுவான கால வகையினரே. பழைய கான்செப்ட் ஒரு சில நிறைய குறைபாடுகள் இருக்கும். அதுல நிறைய குறைபாடுகள் நிறைய ஏத்துக்கிட்டு குறைபாடுகளை வந்து சரி செஞ்சுட்டு வர எதிர்காலத்துக்குரிய புது சயின்ஸ் கம்ப்ளீட் சயின்ஸ் பேக்கேஜ் நமக்கு கிடைக்கும். அது மூலியம் நிறைய ரிசர்ச் பண்ணி மக்களுக்கும் நாட்டுக்கும் நிறைய பண்ணலாம். சரி, சயின்ஸ் இஸ் ஓபன் டு சேஞ்ச். சயின்ஸ் வந்து இயற்கைக்கு ஒரு வரப்பிரசாதம் சார். இயற்கைக்கு சயின்ஸை வரப்பிரசாதம். விஞ்ஞானியும் இயற்கை எப்படி இயங்குகிறது என்பதை முழுமையாக அறிவு இருக்கணும். கண்டிப்பா இயற்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி விஞ்ஞானிக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆனா அப்படி ஆர்வம் இருந்தாலும் இயற்கை எப்படி ஃபுல்லா இயங்குதா இல்லையா சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். இன்னமும் சொல்ல போனா கம்ப்ளீட்டா இயற்கையை பத்தி புரிஞ்ச எந்த சயின்டிஸ்டுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா பார்ட் பை பார்ட்டா லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து மாடர்ன் சயின்ஸ் இஸ் குளோபல் ஹியூமன் எஃபெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரிசர்ச்சோட ரிசல்ட் அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்த்து சயின்ஸ் கம்யூனிட்டி ஒரு முழுமையான பொருளா மாத்துறாங்க. அந்த பொருள் தான் மக்களுக்கு உபயோகம் உள்ள பொருளா மாறுது. ஒரு மொபைல் போன் எடுத்துட்டா எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு. அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒரே சயின்டிஸ்ட் பண்ணாங்கன்னா அப்படி இல்லை. பேட்டரி ஒரு பக்கம் ரிசர்ச் போயிட்டு இருக்கு, சென்சார் ஒரு பக்கம் ரிசர்ச் போயிட்டு இருக்கு, ஸ்கிரீன் டிஸ்பிளே ஒரு பக்கம் டிசைட் பண்ணி அந்த மெட்டல் கோட்டிங் எல்லாமே டிஸ்பிளே. ஒவ்வொரு சயின்ஸ் ரிசர்ச்சும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் கடுமையான உழைப்பு பயன்படுத்தி ஒரு அசம்பிளா கொண்டு வரதான் கம்ப்ளீட் செட் ஆஃப் மொபைல். இப்ப ஒவ்வொரு பொருளுக்கு எடுத்துட்டோம்னா உலகத்துல பல வகையான ரிசர்ச் ஸ்காலர்ஸ் முழு ஒத்துழைப்போட செஞ்சதுதான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற ஆன்லைன் கவுன்சிலிங் செஷன்ஸ். கேமரா இருக்கு, லைட்டிங் இருக்கு, லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் கடுமையான உழைப்பு. ரைட். வாழ்க்கையில் ஒரு வழியான அறிவியல். அப்படி படித்த சயின்டிஸ்ட நமக்குள்ள வச்சுக்கூடாது, சயின்டிபிக் நாலேஜ் நமக்குள்ள வச்சுக்கூடாது. The beautiful terms quoted by Jawaharlal Nehru in the book of Discovery of India. நம்ம முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அது ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, சயின்டிபிக் டெம்பர், விஞ்ஞான உணர்வு. அந்த விஞ்ஞான உணர்வை வந்து விஞ்ஞானத்துல மட்டும் கொண்டு போல அது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்த முடியும்னு சொல்றது கீழே கொடுத்துருக்கோம். கீழே கொடுக்கிறது என்னன்னா விஞ்ஞான அணுகுமுறை இருக்கணும். The approach to scientific approach, விஞ்ஞான அணுகுமுறை. நம்பர் 2, விஞ்ஞான மனப்பான்மாவே ஆகணும். வந்து we are scientists. அந்த நோக்கத்துல அப்ரோச்ச பண்ணணும். அடுத்து அறிவை தேடணும், உண்மையான அறிவை தேடணும். நம்பர் 4, சோதனை மற்றும் சோதனை இல்லாமல் எதையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ப்ரூஃப் இருக்கா? நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல ப்ரூஃப் வேணும். அது ப்ரூஃபுக்கு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணணும். அடுத்து கவனிக்க வேண்டிய உண்மையில மட்டும் கவனிக்கணும், மித்ததை நீ கவலை பண்ண அவசியம் இல்லை. நெகட்டிவ் தாட்டா விட்டுரு, திரும்பி அகைன் முயற்சி பண்ணணும். The false is a real success of future success. ஒரு ஃபாலிங் இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு சக்சஸ் ஆகும். நம்பர் லாஸ்ட், மனிதனின் கடினமான ஒழுக்கம். இவை அனைத்தும் மனிதனின் கடுமையான உழைப்பும் கண்டிப்பா இருக்கும். ஒழுக்கம் இல்லாட்டி ரிசல்ட் வராது. ஒழுக்கம் இவை அனைத்தும் அறிவியல் பயன்படுத்த மட்டுமல்ல, வாழ்க்கையில் அது பல சிக்கல்கள் தீர்ப்பதாகும். இது எல்லாமே சயின்ஸ் அப்ரோச் பண்றது மட்டும் இல்ல, அந்த வழிகளை பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ரியலா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ சயின்ஸையும் வாழ்க்கையும் நீ வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம். எப்படி ஒரு சயின்ஸை நீ அப்ரோச் பண்றியோ அதே மாதிரி வாழ்க்கையும் அப்ரோச் பண்ணீங்கன்னா அது ரியல் சக்சஸ் கொடுக்கும். ஆய்வக ஊழியர்கள் உங்கள் பணியான அணுகுமுறை.
என்னென்ன அணுகுமுறை இருக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் உங்களோட ரோல் என்ன? ஆய்வகத்தில் வேலை செய்வது உண்மையில் மிகவும் கவர்ச்சிகரமாக ஈர்க்கக்கூடிய செயலாகும். உங்களையே ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நம்ம ஆய்வகத்துல ஒர்க் பண்றோம் சொல்லி சந்தோஷம் இருக்கணும். அந்த ஒவ்வொரு மோட்டோவோட தான் நீங்க என்ன செய்யணும்? லேப்ல நுழையணும். ஆனால் நீங்கள் தீவிரமாக, கவனத்துடன், பொறுமையாக, விடாமுயற்சியுடன் வேலை செய்யணும். எவ்வளவு ரோல் இருக்கு பாருங்க. தீவிரமாக இருக்கணும், ஆர்வத்தோட இருக்கணும், கவனமாக இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். இவ்வளவு இதை நீங்க வரிசையா சீக்வன்ஸ் வச்சுட்டே இருக்கணும். மாணவர்களுடன் பழகும் போது புறநிலை, திறந்த மனதுடன், பொறுமை, சகிப்புத்தன்மை இருக்கணும். உங்களுக்கு தெரியும் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியால இருந்து வருவான். அவன் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்? பணக்காரனா, ஏழையா, டெய்லி வேஜஸ் சம்பாதிச்சுட்டு வரானா, காலைல வேலைக்கு போயிட்டு வரானா, விவசாயத்துக்கு போயிட்டு வரானா, எல்லாம் பல குழப்பமான சூழ்நிலை தான் வருவான். ஆனா அப்படி வர மாணவர்களை நீங்க அரவணைச்சு, இந்த லேபோட பர்பஸ் இதுதான். அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு கொடுக்கும்போது ஒரு ஆர்வம் வரும். நீ தெளிவா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் உங்களுக்கு கடவுள் மாதிரி பார்ப்பான். ஸோ யூ ஈக்குவல் டு காட். ஒரு லேப்ல ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எங்க வருவானா? லேப்ல தான் வருவாங்க. ஆசிரியர் கடமை டீச்சிங் பண்றதுதான். அதை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபீல்டுனா லெபரட்டரி. அதுக்கு உங்களுடைய முயற்சி ரொம்ப அபிரோதமானது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ப்ராக்டிகல் மிஸ்டேக் ஆயிடுச்சா, பரவாயில்ல, அடுத்த ப்ராக்டிகல் அதே மிஸ்டேக் வரக்கூடாது. டோன்ட் ரிப்பீட் அகைன் தி சேம் மிஸ்டேக். அவற்றை மீண்டும் செய்யாமல் உங்கள் வேலையை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்க புதிய யோசனை சிந்திக்கலாம். ஐடியா இருக்கு, நிறைய ஐடியா இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. லெபர்ட் நிறைய டயம் இருக்கு, உங்களுக்கு கெமிக்கல் இருக்கு, மைக்ரோஸ்கோப் இருக்கு, ஃபங்கஸ் இருக்கு, வைரஸ், பாக்டீரியா எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நீங்க முயற்சி பண்ணலாம். ஆனா ஃப்ரீ டயத்துல முயற்சி பண்ணி சக்சஸ் ஆனா அதை நீங்க வந்து என்ன செய்யலாம்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்க புதிய யோசனை முயற்சிக்க வேண்டும் மற்றும் ஏற்கனவே உள்ள சோதனையை வலுப்படுத்த வேண்டும். உங்கள் முயற்சி மூலமாக உங்கள் மாணவர்கள் உண்மையிலே பலனளிக்கும். நீங்க நாங்க என்னதான் சொல்லி தந்தாலும் நீங்க பக்கத்துல இருந்து இந்த மாதிரி பண்ணு தம்பி, உங்களுக்கு தப்பு வராத சொல்லும்போது, பையங்களோட பையன் இணக்கமா இருக்கும்போது அவங்க உங்களை ஒரு ஆசிரியராக தான் பார்ப்போம். யூ லைக் டு டீச்சர், யூ ஈக்குவல் டு டீச்சர். மற்ற மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை கற்பித்தல், கற்றல் நீங்கள் செய்ய உதவலாம். லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் டு லேர்ன் வயா எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ கற்பித்தல், டீச்சிங், கற்றல், லேர்னிங், இந்த இதுல நீங்களும் உங்க முக்கியமான பங்கு இருக்கு. உங்கள் மாணவர்களிடம் அறிவியல் மனப்பான்மை சிறு வயதிலேயே வளர்க்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்க. அதான் சொல்றேன், நீங்க சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க வந்து அவனுக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆக முயற்சி பண்ணலாம். நிறைய சயின்டிஸ்ட் அங்க லெபர்ட்ல ஒர்க் பண்ணவங்கள கடவுளை தான் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. அவர் மூலியமா தான் பெருசா வளர்ந்தேன், இவர் தான் எனக்கு வந்து உத்வேகம் கொடுத்தாரு. ஆசிரியருக்கு ஈக்குவலா உங்களோட பணியை சிறப்பா செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் என்னன்னா ஆய்வுக்கூடம். நீங்க தான் ராஜா. சம்மரி ஆஃப் த யூனிட். சரி, இந்த இத்தனை ஸ்லைடு இந்த போஸ்டோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த முடிவுக்கு வந்து நீங்க என்னென்ன கத்துக்கப்பட்டீங்களோ ஒரு சம்மரி பண்றேன். நீங்க என்னென்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதை சம்மரி பண்றேன். இந்த விஞ்ஞானிகள் கேள்விகள், அவதானிப்பு, கருத்துக்கள் உருவாதல், அப்சர்வேஷன், கொஸ்டின் கேட்கணும், நம்பர் 1. நம்பர் 2 அப்சர்வேஷன். நம்பர் 3 ஹைப்போதிசிஸ வந்து ப்ரீவியஸ் சயின்டிஸ்டோட ஒத்து போதா பாக்குறீங்க. ஒத்து போனாலும் போகாட்டியும் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மூலமா ரிப்பீட்டடா பண்ணும்போது நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். அதை ரிசல்ட்டை, கன்க்ளூஷனை சயின்டிபிக் கம்யூனிட்டி கொடுக்கணும். அவங்க அக்செப்ட் பண்ணி உங்களை அப்ரிசியேட் பண்ணணும். அதான் ராமனும் பண்ணார். CV ராமன் அதே மெத்தட் பண்ணோம்னா அதை நீங்க லைஃப்ல அப்ளை பண்ணலாம். தென் ஆய்வு மற்றும் சோதனை அறிவியல் விசாரணையில் செய்முறையின் முக்கிய கூறுகளாக இருக்கும். ஆய்வு செய்யணும். எப்படி பண்ண? சோதனையில் அறிவியல் விசாரணை செய்யணும். எதுனா அறிவியலை பத்தி ஆய்வு செய்யணும். நம்ம மேற்கொள்ளப்பட்ட அறிவு நம்பகமாக கருதப்பட வேண்டும். நீ சொன்ன ரிசல்ட் வந்து செஞ்சு பார்த்த ரிசல்ட் வந்து நம்பகத்தன்மையா இருக்கணும். அதை ரிசல்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி நீ கவனமா ஒவ்வொரு சோதனையும் பல முறை முயற்சி பண்ணணும். அடுத்து புதிய சோதனை மூலமாக புதிய சான்று பெறப்படும். நீ புதுசா கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களை அப்ரிசியேட் பண்ணுவாங்க, அது சர்டிபிகேட் தருவாங்க, பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணலாம், பேட்டர்ன் வாங்கலாம், பெரிய சயின்டிஸ்ட் ஆகலாம். ஆனா ரிஜெக்ட் பண்ணாலும் நீ மனம் தள்ளாம பழச ரிப்பீட் பண்ணி எந்த குறைகள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ண புதுசு கண்டுபிடிச்சிடலாம். மன சோர்வு அடையக்கூடாது.
விஞ்ஞானி அறிவை உருவாக்கும் செயல்முறை அறிவியலுக்கு சில குணாதிசயங்களை அளிக்கிறது. அது மற்ற அறிவியல் கிளைகளும் வேறுபடும். ஒவ்வொரு லெபரட்டரியிலும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும், தனித்திறமை இருக்கும். ஒரே தனித்திறமைய எல்லா லேபிளையும் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஆனா சக்சஸ் இஸ் பினிஷிங் பண்ணும்போது வந்துடும். ஒவ்வொரு லேபிளையும் ஒவ்வொரு வகையான அப்ரோச் இருக்கும். அடுத்து, இவை முக்கியமான விஞ்ஞான மாற்றத்துக்கு திறந்திருக்கும். நீ கண்டுபிடிக்க ஒவ்வொரு விஷயமும் அடுத்த வேர்ல்டு, அடுத்த சயின்ஸ்க்கு அவுட்டோரா இருக்கும். இப்ப நீங்க ஒரு கான்செப்ட் சொல்லிட்டீங்க, அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்ட் மூலமா அடுத்த டிவிஷனுக்கு லெபோரட்டரிக்கு எப்படி கொண்டு போகலாம். இப்ப ராமன் விளைவு வந்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மட்டும் பயன்படுத்தணும் இல்ல, பயாலஜி சைடு அப்ளை பண்றாங்க, இப்ப டெக்னாலஜி சைடு சென்சார் சைடு அப்ளை பண்றாங்க, கேன்சர் ஸ்டடிஸ் நிறைய பண்றாங்க. ஸோ சோர்ஸ் ஒண்ணுதான், அப்ளிகேஷன் எனார்மஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். விஞ்ஞான கேள்விகளை எழுப்புவதற்கும் யோசனைகளை உருவாக்குவதற்கும் சிந்திக்கும் முறையை உருவாக்கணும். மாணவர்கள் இதை மட்டும் தான் உருவாக்கணும். எப்படி சிந்திக்கணும், எப்படி செயல்முறைப்படுத்தணும், அது லாஸ்ட்ல கடின உழைப்போட எப்படி அடையதற்கு முயற்சி பண்ணணும். சோதனை என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை முறையை நமக்கு தருகிறது. எந்த ரிசல்ட் வந்தாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். உண்மை, நேர்மை, பொறுமை, கருத்து வேறுபாடு, சகிப்புத்தன்மை, இவை எல்லாத்துலயும் உங்க ரிசர்ச்லயும் மட்டும் இல்லாம உங்க லெபரட்டரியில மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையிலும் உங்க தொழிலும் கண்டிப்பாக பயன்படுத்துறீங்களா, அது ரியல் சக்சஸ். ஆய்வக ஊழியர்கள் முக்கியம் என்ற முறையில் நீங்கள் புறநிலை, திறந்த மனது, பொறுமை, மரியாதை, கண்ணியம், சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் நீ மாணவர்களுக்கு காட்டணும், உதவணும். இதெல்லாம் காட்டணும். என்ன நினைக்கணும்னா, நீங்க முதல்ல லேப்ல போனா வர்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கவே கூடாது, உங்க பையனை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்க பையன் எப்படி நீங்க ஆசைப்பட்டு சொல்லி தரீங்களோ, ஒரு கனிவோட கண்ணியத்தோட சொல்லி தரீங்களோ, அதே மாதிரி எல்லா பையன்களும் என்னோட பையன் நினைச்சீங்கன்னா உங்க ஒர்க்கு டெய்லி ஒரு புண்ணியம் செய்யற ஒர்க் மாதிரி தான். உங்கள் தவறுகள் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த லெபரட்டரியில சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் அதை நோட் பண்ணி வச்சு அடுத்த லேப்ல வரும்போது அந்த தவறை சரி செய்யணும். உங்கள் வேலையை நேர்மையாகவும் செய்ய வேண்டும். அப்படி நேர்மையை செஞ்சனா உங்க உள்ளார்ந்த மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வேலையில திருப்தி கிடைக்கும். சோ இவ்வளவு டிஸ்கஷன் முடிச்சவங்க லாஸ்ட்ல இந்த டெர்மினல் கொஸ்டின்ஸ், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டா நீ எப்படி ஆன்சர் பண்றது, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. வாட் சுட் யுவர் ரோல் இன் ஸ்டாஃப் இன் சயின்ஸ் லெபரட்டரி, ஒரு லேபோட ஸ்டாஃபா இருந்து என்ன ரோல் பண்ண போறீங்க, சம்மர்லயே 5 பாயிண்ட் மேல இருக்கு. அதே மாதிரி அப்சர்வேஷன் லீட் டு டிஸ்கவர் ராமன் எஃபெக்ட், என்ன அப்சர்வேஷன் ராமன் எஃபெக்ட்ல கண்டுபிடிச்சது, லைட் ஸ்கேட்டரிங். ஹைப்போதிசிஸ் ஆஃப் சிவி ராமன், எதை மனமார்ந்த நம்பினார்னு பார்த்தா ப்ரீவியஸ் அப்சர்வேஷன் சொல்லக்கூடிய லைட் ஸ்கேட்டரிங் அண்ட் எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் பத்தி பேசினாரு. இப்படி பலதரப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒன் பை ஒன்னா அழகா எடுத்துக்கலாம். அவுட்லைன் பிரீஃப்லி வாட் யூ டூ இஃப், நீங்க லேபுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன மனநிலையோட இருக்கணும், கொஸ்டின் கேட்கணும், சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு உங்க அனுமானம் ஒண்ணு வேணும். ப்ரீவியஸ் சயின்டிஸ்டோட ரிசல்ட் எடுத்துக்கணும், அந்த ரிப்பீட்டடா லெபரட்டரியில செஞ்சு பாருங்க. ஒரு கன்க்ளூஷன் வந்த பிறகு ரிசர்ச் கமிட்டி நீ சப்மிட் பண்ணணும். இதான் ஒரு ரூட். இதெல்லாம் நீ சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரும்போது ஒரு ஆய்வத்தில் உங்களோட சிறப்பான வேலைகளை நீ புரிஞ்சு சந்தோஷமாக காலையில வரும்போது எவ்வளவு சந்தோஷம் அதே சந்தோஷம் வீட்டுக்கு போவீங்க. இதெல்லாம் புரிஞ்சு நீங்க ஆய்வத்துல வரும்போது உங்க ஒர்க் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்ப திருப்தியாகவும் மனமும் உள்ளமும் மன திருப்தியோட வேலை செய்வீங்க. உங்களால பலதரப்பட்ட மாணவர்கள் பயனுள்ளதாக மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வேலையை நீங்க வந்து சிறப்பா செய்யறதுக்கு இந்த வகையான யூனிட்டை நீங்க சிறப்பா கத்துக்கங்க, புரிஞ்சுக்கிறத லேப்ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுனால உங்களுக்கும் திருப்தி, ஸ்டாஃபுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். யூ ஆர் எ பிரிட்ஜ் பிட்வீன் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப். யூ ஆர் ரோல் மாடல் இன் ஃபியூச்சர் சயின்டிஸ்ட். இதை நீங்க மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் லேபுக்கு போங்க. சின்ன சின்ன குறைகள் இருந்தா நீங்களே நிவர்த்தி பண்ண முயற்சி பண்ணுங்க. அந்த கான்செப்டை லேபரட்டரி ஸ்டாப் பண்ணாங்க, உங்க லைஃப்லயும் ஃபாலோ பண்ணுங்க, உங்க தொழிலையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், சுத்தி இருக்க மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கு சொசைட்டிக்கும் ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும்.
இந்த யூனிட் மூலம் இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ வெரி மச்.